என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் இந்த திருக்கூத்து தரிசனம் என்ற தலைப்பில் சிவானந்த கூத்து என்ற அடுத்த அந்த தலைப்பில், அதாவது திருக்கூத்து தரிசனங்கிறது ஒரு தலைப்பு, அதில் சப்டைட்டில்ஸ் மாதிரி சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, இந்த மாதிரி இருக்குது. அதனால் போன வகுப்பு பொதுவாக பார்த்தோம். திருக்கூத்து தரிசனத்துக்கு ஒரு 2 பாடல் எடுத்து சொன்னேன். இப்போ தனித்தனியாக பார்ப்போம். இன்றைக்கு சிவானந்த கூத்து என்ற தலைப்பில் உள்ளதை ஒரு பாடல் எடுத்து அது சற்று விளக்கமாக பார்க்கலாம். அது போன பேச்சு தொடரில் என்ன சொன்னேன்னா, சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த முதல் அடி. அதனால் அந்த சிவானந்த கூத்து அப்படிங்கிற தலைப்பில் சில பாடலை பாடியிருக்கார். அதில் ஒரு பாடல் எடுத்து இன்னைக்கு பார்ப்போம். இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வேதங்கள் ஆட மிகு ஆகமம் ஆட கீதங்களாட கிளரண்டம் ஏழாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் நானாந்த கூத்தே, நான் ஆனந்த கூத்தே. இந்த ஆனந்த கூத்துன்னு வருது இல்லையா, அதான் சிவானந்த கூத்து. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிரித்து பார்க்கலாம். வேதங்கள் ஆட, இந்த சிவபெருமான் ஆனந்த கூத்து என்ற நடனம் புரியும் பொழுது இந்த வேத சாரம், அந்த வேத சாரம்னா அந்த வேதத்திலேருந்து உண்டாகக்கூடிய அறிவு, வேதத்தை கற்றா நல்லா ஆழமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதனால் ஏற்படக்கூடிய அறிவு இருக்குது இல்லையா, நாலேஜ், அதுவும் ஆட. அப்புறம் மிகு ஆகமும் ஆட, அதில் 2 பிரிக்கணும். ஆகமத்தை 2 பிரிக்கலாம். எப்படி வேதத்தை ஞானகாண்டம் கர்மகாண்டம் பிரிக்கிற மாதிரி இந்த ஆகமத்தையும் 2 பிரிக்க முடியும். எப்படின்னா, இந்த கிரியை பகுதி, சரியை கிரியை ஞானம் யோகம் ஞானம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் திருமந்திரம் பாடப்பட்டிருக்குது. அதில் இந்த கிரியா பகுதி ஒன்று, ஞான பகுதி ஒன்று, இந்த 2 பிரிக்கலாம். ஞான பகுதியில் யோகம் ஞானத்தை பற்றி அதிகமாக சொல்லும். கிரியா பகுதியில் எப்படின்னா, ஆக முறைப்படி எப்படி கோயிலெலாம் கட்டுறாங்க, பூஜைகள் மற்ற எல்லாமே எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதை இன்றும் தமிழ்நாட்டில் நல்லா கடைப்பிடித்து வர்றாங்க. இந்த ஞான பகுதியில் தான் யோகம், அதனால் ஏற்படக்கூடிய பயன் ஞானம். ஸோ அதனால் இந்த இடத்துல மிகு ஆகமம் ஆட என்பது
இந்த ஞான பகுதியில் அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட பிறகு இது என்னென்னா, இந்த திருமந்திரமே ஆகமம் தானே. ஆகமத்தை தானே தமிழ் எழுத வந்தேன்னாரு. இந்த 9 தந்திரமாக பிரித்து 9 ஆகமத்தை பேசியிருக்கார் இல்லையா. இதில் கிரியா பகுதி அதிகமாக நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இவர் சிறந்த யோகினால் ஞான பகுதியாக தான் அதிகமாக இருக்குது. யோகம், ஞானம் இதை தான் அதிகமாக பேசுகிறாரு. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் அதான். இவ்வளோ நாளாக நான் சொன்ன பேச்செல்லாம் அந்த அடிப்படையில் தான். ஆனால் அதற்காக கிரியா பகுதி இல்லைன்னு இல்லை, அது தனியாக இருக்குது. அது அந்த சாஸ்திரங்கள் தனியாக இருக்குது. அந்த சாஸ்திரங்களை இந்த கோயில் நிர்வாகிகள்லாம் அதாவது பூஜை செய்கிறவங்களாம் அதை நல்லா இன்னும் பின்பற்றி வர்றாங்க. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, மிகு ஆகமமாடங்க போது நம்ம தியானம் பண்ணுறோம். அந்த தியானம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஞானம், அதனால் ஏற்படக்கூடிய அறிவு, இதெல்லாம் அந்த அறிவு ஆட அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கணும். கீதங்கள் ஆட. கீதங்கள்னால் என்ன? இந்த சப்தஸ்வரம் சொல்கிறோமில்ல, அந்த சப்தஸ்வரங்கள் அதனால் அதுலேருந்து தான் வந்ததெல்லாம் பல ராகங்கள். அந்த ராகங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய அறிவு, அதனால் அந்த மாதிரியான அறிவும் சேர்ந்து ஆட, கீதங்கள் ஆட. கிளரண்டம் ஏழாட. இது கொஞ்சம் சற்று அதிகமாக பார்க்கணும், விசாலமாக பார்க்கலாம். கிளரண்டம் ஏழாட, அண்டங்கள் 7 அப்படின்னு சொல்கிறோம். உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த இடத்துல 7 உலகம் சொல்லுவாங்க. இங்கே 7 அண்டங்கள். இதில் எப்படி பொருள் கொள்ளணும்னா, 7 அண்டங்கள்ங்கிறது ஒவ்வொரு அண்டமும் ஒரு சக்கரம். இந்த சகசரத்தலை அந்த தலத்தை சேர்த்து 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களும் இந்த சக்தியானது, குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு சக்கரத்தில் இருந்து அதனுடைய வேலையை செய்யும். அதனால் அனுபவங்கள் ஏற்படும், அதனால் அறிவு வளர்ச்சி ஏற்படும். சக்தி மேலே போக போக வளர்ச்சிகள் அதிகமாகும். மூலாதாரத்திலே இருக்க என்ன ஆகுன்னா, அதற்குள்ள சக்தி அறிவு கிடைக்கும். ஆனால் அது பெரிய அறிவு கிடையாது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, இப்போ கைலாயன்னு எடுத்துகிட்டு வச்சுங்களேன். நம்ம கைலாய மலைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஈஸ்வரனை அந்த மலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு அந்த ஈஸ்வரனை தரிசித்த ஒரு நிம்மதி எல்லாத்துக்கும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் வசதிகள் அதிகமாகிட்டு இருக்குது. குளிரையும் பொருட்படுத்தாமல் போகிறாங்க. எவ்வளோ வசதி இருந்தாலும் குளிர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கைலாயம் என்பது என்னென்னா, இந்த யோக மார்க்கத்தில் பார்த்தா நம்மளுடைய உடம்பு தலைப்பகுதி கைலாயம். நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ண பொழுது தலைப்பகுதி கைலாயம். இந்த நெஞ்சு பகுதி இருக்குல்ல, நெஞ்சு பகுதியில் இருக்கிறது அநாகத சக்கரம். அதுதான் சிதம்பரம், தில்லை, நடராஜ பெருமானாடும் தில்லை. அப்புறம் இந்த மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா, அது இலங்கைக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. இலங்கைக்கு ஏன் ஒப்பாங்கன்னா, ஏன் இலங்கைக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அது தனி நாடு. ஆனால் இலங்கையை நம்ம எடுத்துக்கிறோம், எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிறாங்க இந்த புராணத்தில். காரணம் என்னென்னா, லங்காபுரிய ஆண்டவன் யார்? இது ராவணன்.
ராவணன் வந்து ஆணவத்துக்கு சிறந்த உதாரணம். சிறந்த சிவபக்தன், ஆணவம் கொண்ட சிறந்த சிவபக்தன், ஆணவம் கொண்ட சிவபக்தன். அது சிவனுக்கும் புரியும், அவருக்கும் தெரியும். இந்த சமீபத்தில் இந்த சிவம் சீரியலில் கூட சொல்கிறார், கைலாயத்தை பற்றி ஒன்றுமே உனக்கு புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி. கைலாயம் என்பது என்ன சத்துவதிரியாக அதை புரியாமல் இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். ஆணவம் அதிகமாக இருக்கும். சிவன் மேலே அவ்வளோ வெறி. அதே சமயத்தில் பக்தின்னா எப்படின்னா பயங்கர பக்தி. அதே சமயத்தில் அந்த அதாவது கைலாயத்தில் மாளிகை கட்டி அதை இலங்காபுரிக்கு கொண்டு போகணுன்னு அவனுக்கு ஆசை. அங்கே கொண்டு போயிட்டால் சிவபெருமான சக்தி எல்லாம் அங்கே வந்துடுவாங்க, அவங்கள தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். அதனால தான் அந்த மாளிகையை கட்டி கொடுத்தான் கைலாயத்தில். அவர் சொன்னார், எனக்கு மாளிகைலாம் வேணான்னு ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் பார்வதியும் மற்ற குழந்தைகளும், அதாவது முருகன், விநாயகர், இவங்களும் ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டு கட்டி கொடுத்த பிறகு அந்த அதுக்கு குருதட்சணை மாதிரி கேட்டாவல. அப்போது சிவபெருமானுக்கிட்ட என்ன கேட்டாலும், இந்த மாளிகை கொடுங்க அப்படின்னு. மாளிகையை கொடுக்கும் பொழுது நீங்களும் வரணும் அப்படின்னு அந்த கண்டிஷனை போட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு போச்சு அவருடைய உள்நோக்கம். நான் மாளிகை கொடுக்குறேன்னு எடுத்துகிட்டு போ, ஆனால் கைலாயத்துட்டு வரமாட்டோம். இந்த கைலாயங்கிறது என்னங்கிறது இன்னும் இதுவரை நீ புரிஞ்சிக்கல. அதான் கைலாயங்கிறது நம்மளுடைய சகசரத்தலம் இருக்கிறனால, அதுதான் அந்த கைலாயத்தில் உச்சின்னு சொல்கிறோமே, அதுதான் சகசரத்தலம். அப்புறம் அநாகத சக்கரங்கிற நெஞ்சு பகுதி, அது வந்து சிதம்பரம். அதனால் இந்த மூலாதாரத்தில் இலங்காபுரி. ஏன்னா இந்த சக்தியானது மூலாதாரத்திலேயே டார்மெண்ட்டாகவே எப்போவுமே இருந்துன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு ஆணவம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மூலாதாரமும் அந்த லங்காபுரியும் கிட்டத்தட்ட சம அளவில் நம்ம பார்க்கணும். லங்காபுரி ஆண்ட இந்த ராவணனை குறித்து லங்காபுரிக்கே ஒரு ஆணவம் நிறைந்த ஒரு நாடு, ஒரு பகுதி. அதனால தான் அந்த மூலாதாரத்துக்கு லங்காபுரியை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். சில பேர் கால் பகுதி சொல்லுவாங்க, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா கால் பகுதிங்கிறது நின்றுக்கிட்டு இருக்கும்போது கால் வரும், அதுதான் கடைசி, ரைட். இந்த யோக சம்பந்தமான விஷயத்தில் இந்த உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுனால இந்த எப்போவுமே மூலாதாரம் தான் கீழ்ப்பகுதி. மூலாதாரம் கீழே இதில் எடுத்துக்கிறதே கிடையாது. மூலாதாரம் கீழ்ப்பகுதி, உச்சந்தலை மேல் பகுதி. ஸோ இன்றைக்கும் பார்க்கலாம், லங்காபுரியில் இருக்கிற நிலைமையை பார்க்கறதுக்குன்னா தெரியும் தமிழ்நாட்டு பீப்பிள் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அது என்னமோ தெரியல, அந்த ஆணவத்துக்கு பேர் போனது போட தெரியும். அந்த காலத்தில் இந்த வாழ வரலாம் அங்கே இருக்கிறவங்க ஆணவமாக தான் இருக்காங்க, ஆணவம் கொண்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த மூலாதார சக்தி இருக்கிற வரையிலும் எத்தனையோ பேர் வாழ்நாளில் நம்ம பார்க்குறோம், மனிதர்களாக பிறந்த எத்தனை பேர் தியானம் பண்ணுறாங்க. பக்தி இருக்கும், ஆனால் தியானம் பண்ணாமல் எத்தனையோ பேர் தியானம் பண்ணாமல் இருக்காங்க. அவர்களுக்கு இப்போ தியானங்கிறது சில சமயத்தில் சாதாரண தியானம்லாம் இருக்குது, லைக் டிஎம் ட்ரான்ஸ்ஃபர் மெடிடேஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த குண்டலினி சக்தி எழுப்பாத வரையிலும் அது அங்கே தான் இருந்து கடைசியில் அதுலேயும் இருந்து அந்த உயிரை பல நாள்கள் உயிர் வாழ்ந்து அவங்க மடிந்து போகிறார்கள். இது போல் பல பிறவிகள் எடுத்தோம். ஏதோ ஒரு பிறவியில் சில பேர் தான் தியானம் பண்ணி அந்த சக்தியை மேலே எழுப்பி உச்சந்தலை கொண்டு அந்த பேரானந்தம் அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஆணவங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா
ஸோ ஸோ இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 7 கிளரண்டம் ஏழாடங்கிறது அது எப்படின்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வரும்பொழுது அதற்குள்ள ஒரு பலன் கிடைக்கும். மேலே வர வர நல்ல பலன். அதுவும் இந்த ஆஞ்ஞா சக்கரத்தை வந்துச்சுன்னா அப்போ தான் ஞான திருஷ்டிலாம் வரும். அதுக்கு பேர் இன்ட்யூஷன் சென்டர்னு பேர். அப்புறம் உச்சந்தலைக்கு வரும்போது பேரானந்தம் வரும். ஸோ இதனால் இந்த 7 சக்கரத்தினால அந்த சக்தி அங்கங்கே செயல்படும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலும் ஏற்படக்கூடிய அறிவு என்ன, இந்த நாலேஜ் அதுவும் ஆட, அதான் கிளரண்டம் ஏழாட, அதுவும் சேர்ந்து ஆடுது. அப்புறம் பூதங்கள் ஆட, பூதங்கள்னால் இங்கே பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த காரியம், அதனுடைய அது என்னென்ன செய்யுது, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஆடுது. புவனம் முழுதாட, புவனம் முழுதாடங்கிறது இங்கே புவனங்கள், எத்தனை புவனங்கள் இருக்குது தெரியுங்களா? இதில் இந்த அருட்பெருஞ்சோதின்னு ஒரு தமிழ் மூவி வந்தது. அதில் அவர் சிறு வயசில் இருக்கும் பொழுது தன் அண்ணன் சபாபதி உடம்பு சிலைன்னு சொல்லிட்டு இந்த சொற்பொழிவு செய்யறதுக்கு தம்பி அனுப்பி வைப்பாங்க. அப்போது ராமலிங்க அடிகளார் அந்த சிறு வயசு, அந்த வயதில் போய் அந்த பேசுவார் இல்லையா, அந்த காட்சி அந்த படத்தில் வருது. அப்போ சொல்கிறார், எத்தனை உலகங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ சொல்லும் பொழுது 2000க்கு மேற்பட்ட உலகங்கள் இருக்குது அப்படிங்கிறார். என்ன, அந்தரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு அப்படின்னு பட்டியல் நீண்டிகிட்டே போகும். இந்த பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்டங்கள்ங்கிறது எவ்வளோ இருக்குன்னா, அது 324 இல்லை 224 அண்டங்கள், உலகங்கள், அதான் புவனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 224 உலகம். இந்த இடத்துல புவனம் முழுதாடங்கிறது 224 புவனங்களும் ஆட, அல்லது அதனால் ஏற்படக்கூடிய அறிவும் ஆட. நாதம் கொண்டாடினான் நானாந்த கூத்தே. இந்த இடத்துல என்னென்னா, இதுதான் கடைசி சகசரத்தலத்துக்கு இந்த நடராஜ பெருமான் ஆடும் பொழுது அதுதான் ஆனந்த கூத்து. அந்த ஆனந்த கூத்து ஆடும் பொழுது ஞானத்தை வழங்கக்கூடிய கூத்து. அது எதோடு ஆடுறாரு, நாதம் கொண்டாடினார், நாதத்தோடு ஆடினார், நாத சக்தியோடு சேர்ந்து ஆடுறார். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள பாடல் தான் இது. இந்த இடத்துல படித்து இந்த பாட்டை சொல்கிறேன். வேதங்கள் ஆட, மிகு ஆகமம் ஆட, கீதங்களாட கிளரண்டம் ஏழாட, பூதங்களாட புவனம் முழுதாட, நாதம் கொண்டாடினான் நானாந்த கூத்தே அப்படின்னு முடிக்கிறார். இதெல்லாம் நாதம் என்பது இந்த 36 தத்துவங்களில் கடைசியாக வரக்கூடிய நாதம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாதத்தை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதனுடைய உட்பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த முடிவான ஒரு அறிவு இருக்குதுல்ல, அதுக்கு பேர் நாதாந்தம்னு பேர். அதாவது வேதாந்தம்னா வேதத்தினுடைய முடிவு, சாரம், வேதத்தெல்லாம் எங்கே போய் சொல்லுது, கடைசியாக என்ன சொல்லுது, அந்த முடிவு என்ன, அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன, அதுக்கு பேர் வேதாந்தம். அதே போல் சித்தாந்தம்னா சித்தத்தினால் எவ்வளோக்குலாம் தெரிஞ்சுக்கிறோமோ, எதுவரையும் தெரிஞ்சுக்கிறோமோ, எது முடிவாக தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் சித்தாந்தம். அதே மாதிரி தான் இந்த நாத கலையை அது எவ்வளோக்குள்ள தெரிஞ்சுக்கிறோமோ, அதில் எவ்வளோ வெற்றி பெறுறோமோ அந்த நிலையை அடைந்துட்டால் அது நாதாந்த நிலை.
இந்த திருமந்தத்திலேயே ஒரு ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு தடவை வருவேன், அந்த அந்த சாப்டருக்கு வருவேன். அதாவது அந்தம், ஆறந்தம்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த ஆறந்தத்தில் வேதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், போதாந்தம், இதெல்லாம் எப்படி நாம் இந்த ஞான வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிறத பற்றி பாடியிருக்கார். அது ஒரு முறை பார்ப்போம், அந்த 6 அந்தத்தை பற்றி. அதில் நாதாந்தமும் வருது. இந்த நாதம் என்பது எந்த நிலையில் இருக்குன்னா 36வது தத்துவத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த 36 தத்துவத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை இதில் நான் சில சமயத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் நல்லா விரிவாக பார்க்கலாம். நாதம்னு என்றால் என்ன அப்படிங்கிறது. இப்போது 36 தத்துவம் மொத்தத்தில் சைவ சித்தாந்த 96 தத்துவங்கள். அதில் அகக்கருவி தத்துவங்கள், புறக்கருவி தத்துவங்கள் தனியாக பிரிக்கலாம். அந்த இப்போ 36 தத்துவங்கிறது அகக்கருவி தத்துவங்கள். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்போது பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, அதில் நிலம் அல்லது மண், அதுதான் முதல் தத்துவம் 36 தத்துவத்தில். மீதி இருக்க இந்த 96 தத்துவத்தில் 60 தத்துவம் அது புறக்கருவி தத்துவம். இப்போ எப்படின்னா, முதல்ல இப்போ இந்த 36 தத்துவத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் நான் மேம்போக்காக நான் 60 தத்துவத்தை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் சொல்கிறேன். மேற்கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் படித்து பார்த்தேங்க. இப்போது இந்த அகக்கருவி தத்துவத்தில் 36 தத்துவத்தில் மண் என்பது முதல் தத்துவம், அதாவது நிலம். அப்போ பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, 5 பூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது அதை ஒட்டி தன்மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 5 வருது. தன்மாத்திரை என்னன்னா சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அப்புறம் கண்மேந்திரியங்கள் 5. கண்மேந்திரியங்கள் என்னன்னா வாக்கு, பாதம், கை, எருவாய், கருவாய், இந்த மாதிரி 5. அப்புறம் ஞானேந்திரியங்கள் 5. அது எப்படின்னா காது, கண், மூக்கு, நாக்கு, மெய், இது ஞானேந்திரியங்கள். அதில் 5. அடுத்தது அந்தக்கரணம், அதில் 4. அதில் மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், அதில் 4. அப்புறம் வித்யா தத்துவம், அதில் ஒரு 7. அந்த 7ல் என்னென்னா புருடன், அராகம், வித்தை, கலை, நியதி, காலம், மாயை. அதுக்கடுத்து சிவத்தத்துவம், சுத்த வித்தை, ஈச்சரம், சாதாக்கியம், விந்து, நாதம். இதில் 5 இருக்குது. ஆக இதெல்லாம் மொத்தத்தில் கூட்டி பார்த்தீங்கன்னா 36 வரும். இந்த 36ல் 36வது தத்துவம் தான் நாதம், 35வது தத்துவம் விந்து. அந்த நாதமும் விந்துவும் சேரும் இடம்தான் மேருமலை. அதான் நாத விந்து கலாதி நமோ நம. இந்த இதில் திருப்புகளில் வரும். இந்த நாதம் விந்துவும் எப்போ சகசத்தில் சேருதோ அப்போ தான் இந்த பேரானந்தம் கிடைக்கும். நாத வடிவில் இருக்கிற சிவனோட விந்து வடிவமாக இருக்கிற சக்தி இந்த சாதகனுடைய முயற்சியினால் இந்த சுழுமணி நாடி வழியாக மேல் சென்று
சகசரத்தலம் என்ற சொல்லப்படுகிற 1000 இதழ் கொண்ட மலரில் 2 பேரும் ரகசியமாக ஒன்று சேரும் பொழுது, ஒருவரோட ஒருவர் சேரும் பொழுது உண்டாகும் ஆனந்தம் மிகவும் பேரானந்தம். அந்த நாதத்தை கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 36 தத்துவங்களையும் கடக்கணும். கடத்து அந்த 36 தத்துவத்தையும் கடந்துட்டா அவர்கள் தான் பெரிய யோகிகள், சித்தர்கள். என்ன சிவபெருமானா அதில் அதை கடந்தவர். அதனால்தான் அதே போல் எவ்வளோ சித்தர்கள், யோகிகள். தமிழ்நாட்டில் நம்ம சித்தர்னு சொல்லுவோம், மொத்தத்தில் இந்தியா பூரா யோகிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 36 தத்துவத்தை பற்றியும் இதில் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன ஆகுனா, அந்த 60 தத்துவங்கள் மீதி இருக்கிறது அதை திரும்ப மேம்போக்க சொல்கிறேன். பிருத்திவியின் புறக்கருவிகள், அதாவது மயிறு, தோல், எலும்பு, நரம்பு, தசை, இந்த மாதிரி. அப்புன்னா நீர் இல்லைங்களா? அதாவது அதில் வர்றது 5: நீர், உதிரம், மூளை, மச்சை, சுக்கிலம். அப்புறம் தேய்வுனா என்ன? இது நெருப்பு. ஆகாரம், நித்திரை, ஐ திங்க் நெருப்பு நிறையா. பயம், சோம்பல், இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் வாயு, ஓடல், இருத்தல், நடத்தல், கிடத்தல், தத்தல். ஆகாய காரியம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். வசனாதி, அது 5 தத்துவங்கள். வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். அப்புறம் வாயு தத்துவங்கள். வாயுவில் 10 வாயு நம்ம உடம்புல இருக்குது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். அப்புறம் நாடிகள் 10: இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிங்குவை, அடம்புடை, புருடன், சங்கினி. இதில் 9 இல்லை, மொத்தம் 10. ஸோ இப்போல்லாம் இதெல்லாம் சேர்த்து 60 வரும். இது புறக்கருவிகள். அகக்கருவிகள் 36, புறக்கருவிகள் 60. ஆக மொத்தம் 96 தத்துவங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? நாதம் என்றது பார்த்தோம். நாத சக்தியோடு சிவன் ஞானத்தை அளிக்கக்கூடிய ஆனந்த கூத்தை ஆடினான் என்று நம்ம பார்க்குறோம். ஆச்சுங்களா? ஸோ இன்றைக்கி இந்த நாதங்கிறத பற்றி கொஞ்சம் சற்று விளக்கமாக பார்த்தோம். இந்த அடிப்படையில் இன்னொரு பாடல் கூட இருக்குது. அதாவது முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன? இந்த உபதேசங்க தலைப்பில் ஒரு பாடல் வருது. அந்த பாடலில் சுருதின்னு வரும். சுருதிக்கண் தூக்கமேன்னு முடியும். அந்த சுருதி என்பது அங்கே நாதம். இது மாதிரி நிறைய பாடல்கள், இந்த நாதம், நாதாந்தம், நடனம், இதை நிறைய பாடலில் அவர் பாடுவார். இன்னும் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். இந்த நாதத்துக்கும் இப்போ நாதங்கிறது என்னென்னா, அது ஒரு இந்த நாதத்தை இப்போது சப்தம்னு வச்சுங்களேன். என்ன சப்தம்? இந்த உடுக்கியிலிருந்து வரக்கூடியது நாதம். அதனால தான் சிவபெருமான் நடராஜர் உருவத்திலே அல்லது தட்சிணாமூர்த்திலே உடுக்கை கையில் வச்சுருப்பார். அவர் நாதத்தை அதை குறிக்கிறதுக்காக அதை வச்சுருக்கார். இதில் 2ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று பிரணவநாதன் ஒன்று உண்டு. நாதங்கிறது என்ன? சவுண்டு ஃபார்ம், ரைட்? ஸோ இப்போது ஆகாயத்தில் இடி இடிக்குது, நம்ம காதனால் நல்லா கேட்குறோம். அது ஸ்தூலமானது, நல்லா கேட்க முடியும். இது போல் இரைச்சல், சவுண்டு எல்லாமே நம்மளால் கேட்க முடியும். அது நாதமா அப்படின்னா, இந்த நாதங்கிறது தத்துவத்தில் அடங்குமா? இந்த இதில் சொல்லக்கூடிய நாதம் என்ன அப்படின்னா அது கிடையாது. இது ஓங்கார நாதம். இதை கேட்கணுன்னா இந்த பயிற்சி பண்ணுறவங்க யோகிகள் தான் கேட்க முடியும். அந்த கேட்குற அளவுக்கு வரணும். அதனால் இந்த நாதத்தை சாதாரணமாக சப்தத்தோடு நம்ம இணைச்சி பேச முடியாது. ஏன்னா அந்த சப்தங்கிறது ஒன்று வருது பாருங்கள், தன்மாத்திரையில் வருது இல்லையா? சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்.
அதில் வருது இல்லையா, அதனால் அந்த சப்தத்தையும் இந்த நாதத்தையும் ரெண்டும் சேர்க்கக்கூடாது. சப்தங்கிறது ஸ்தூல சப்தம், அந்த நாதங்கிறது சூட்சமம். அதை அவ்வளோ சுலபமாக நம்ம கேட்க முடியாது. அதுதானே சொல்ல வரேன். அது ஒரு ஒரு உயர்வான ஒளி வடிவம். அதுதான் சிவபெருமான். இந்த சப்தங்கிறது தன்மாத்திரையில் கூட சப்தம் சிவபெருமானுக்கு கிடையாது. ஓகே, இப்போது இந்த தன்மாத்திரைக்கும் ஞானேந்திரியத்துக்கும் இந்த பஞ்சபூதத்துக்கும் எப்படி இணைப்பு வருதுன்னு பார்க்கலாம். அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. இந்த 5 பூதத்தையும் எப்படி இணைத்து பேசலான்னு, இணைத்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நிலம் இருக்குது. நிலத்தில் மண்ணில் என்னென்ன இருக்குது, நிறையா வளருது இல்லையா. அதில் நிறையா மெட்டல்ஸ் இருக்குது இல்லையா. அதில் இப்போது நேச்சுரலாகவே இல்லையா அந்த நறுமணம் அதுலேருந்து வருது. அதில் கந்தகம் எடுத்துக்கிறாங்க. மண்ணுக்கும் கந்தகத்துக்கும் ஒரு தொடர்பு. அந்த கந்தகத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற இந்த ஞானேந்திரியம் சொல்கிறோம்ல, அதில் எது நுகரக்கூடிய தன்மை உள்ளது? மூக்கு. ஆகையினால இந்த 3ஐயும் இணைக்கணும். பூமி, கந்தகம், மூக்கு, இந்த 3ஐயும் இணைக்கணும். அந்த 3க்குள்ள இணைப்பு மட்டும் சொல்கிறேன் என்ன. அப்புறம் அடுத்தது இப்போ நீர் இருக்குது. நீர் அதனுடைய தன்மாத்திரை என்னன்னா ரசம். ஓகே, அதாவது சுவைத்தல் என்பது ஒரு காரியம் இல்லையா. அந்த அதாவது நீரை நம்ம பருகுறோம். அதற்கு பயன்படக்கூடிய ஞானேந்திரியன வாய், அதாவது வாய் அல்லது நாக்கு. ஸோ இது இந்த 3ஐயும் இணைக்கணும். அப்புறம் நெருப்பு இருக்குது, தீ. நெருப்பு நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த பார்க்கக்கூடியதுக்கு கண்ணு பயன்படுது. அதனால் அந்த நீரோட பார்த்தல், ஓகே, ரூபம், ஓகே, அதோடு சேர்த்து அப்புறம் இந்த கண்ணோட சேர்க்கணும். ஸோ தீ அல்லது நெருப்பு, பார்த்தல் என்பதை தன்மாத்திரை, அதை பார்க்கக்கூடிய ஒரு அங்கம் ஒரு உறுப்பு கண். அதனால் இந்த 3ஐயும் இணைக்கணும். அப்புறம் காற்று அடிக்கும் பொழுது அதுக்கு தன்மாத்திரைனா ஸ்பரிசன்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல அப்படியே ஜிலுன்னு படும் இல்லையா இந்த காற்று, அதில் தென்றல் காற்று. அதனால் காற்றோட ஸ்பரிசத்தை இணைக்கணும். அதனால் அதுக்கு நம்ம ஞானேந்திரத்தில் முழு உடம்பு, மெயின் சொல்லணும்ல, அதை இணைக்கணும். அப்புறம் இன்னொரு எஞ்சி இருக்குது இன்னும் ஒன்று, ஆகாயம். அந்த ஆகாய தத்துவத்துக்கு ஆகாயத்தில் ஏற்படக்கூடியது இந்த இடி மின்னல் சொல்கிறோமே, இடி இடிக்குது இல்லையா, அது சப்தத்தை உண்டு பண்ணுது. அதை கேட்கக்கூடியது காது. ஆக ஆகாயம், சப்தம், செவி, இந்த 3ஐயும் இணைக்கணும். ஆக இன்றைக்கி இந்த ஞானேந்திரத்தையும் தன்மாத்திரை, பஞ்சபூதங்கள், இந்த 3க்கு எப்படி இணைப்பு வருதுங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த 36 தத்துவத்தை பற்றியும் அதனுடைய ஒன்றுக்குள்ள இணைப்பை பற்றியும், அப்புறம் இந்த சிவானந்த கூத்து என்ற ஒரு தலைப்பில் உள்ள ஒரு பாடலையும் பார்த்தோம். இனி அடுத்த பேச்சு தொடரில் சுந்தர கூத்து என்ற தலைப்பில் ஒரு பாடலை பார்ப்போம். ஸோ என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.